பிரணானேஸ்வரி இருக்காங்க. இடையனார் கோவில் ஒண்ணு இருக்கு. கோவிலினுடைய நிர்வாகத்திற்காக அரசர்கள் பசுக்களை கோயிலுக்கு தானமாக தந்து அவற்றை மேய்த்து வழிநடத்த இடையர் குலத்திலிருந்து ஒருவரை நியமனம் செஞ்சாங்க. அதன்படி இடைய அப்பசுக்களை மேய்த்து பாலை பெற்று கோயிலுக்கு தர வேண்டிய பங்கினை தர வேண்டும். இதனால் இடையனின் வாழ்வும் நிர்வாகமும் சீராய் நடைபெறும். இத்தலத்துல இடையர் ஒருவர் பொறுப்புல இருப்பாங்க. கணக்கர் அப்பாலை பெற்று தன் வீட்டுக்கு தந்து கோயிலுக்கு பொய்க்கணக்கு எழுதி வந்தாங்க. அதனால இறைவன் கணக்கரை சூளம் எய்தி கொன்றாங்க. சூளம் எய்தி அத்துடன் இடையருக்கு இறைவன் காட்சி தந்தாங்க. இறைவனிடமிருந்து எரியப்பட்ட சூளம் கணக்கரை கொல்ல வந்தபோது நந்தியும் பலிபீடமும் விலகி கொண்டன. அதனால இத்தலத்துல நந்தியும் பலிபீடமும் சற்று ஒதுங்கிய நிலையில தான் இருக்கும். கோயிலினுடைய தென்புறமா இடையனார் கோவில்னு ஒண்ணு இருக்கு. இத்தலத்துல இடையன் அவனது மனைவியுடன்